இருபுறமாக பிளந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றார். அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வர இரட்டிப்பாய் அல்லேலூயா. உன்னிடத்தில் இருக்கிற ஆவியின் வரங்களை எனக்கு இரட்டிப்பாய் கொடு. அல்லேலூயா. நான் சொல்றாரு, எனக்கு ஆவியின் வரங்களை கொடுப்பா. நீ எப்படி பேய ஓட்டுற, நீ எப்படி ஜெபம் பண்ணா வியாதிகளெல்லாம் சுகமாறா, நீ எப்படி ஜெபம் பண்ணா செத்துவா உயிராயிடலாம், அதே போல 2 வரங்களை எனக்கு கொடுறான். இரட்டிப்பான நன்மை. இன்னைக்கு என்ன பிரசங்கம் தலைப்புனாங்க எல்லாம் அந்த ரெட்டிப்புலதான் வருவேன். எப்பவுமே பேர் வச்சேன்னா கவனிங்க, என்ன பேர் இல்லாத புள்ளியர் பேர் சொல்லும் பிள்ளை படம் வச்சான். பேர் சொல்லும் பிள்ளை, பேர் இல்லாத புள்ளியே இல்லை. மனசா மனிதனே மனசாக எல்லாம் மனுஷன் திருப்பி பார்ப்பான். மனுஷனுக்கு ஒரு பேர் வேணும். நான் எப்பவும் பிரசங்கம் பண்ண ஒரு பேரை வைப்பேன். என்ன பேரு இந்த வாரம்? என்ன பேரு? ரெட்டிப்பான நன்மை. அல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மை. இங்க பாருங்க சொல்றாரு, நான் எடுத்துக்கொள்றதுக்கு முன்ன என் இடத்துல நீ என்ன உனக்கு கேள்வி யாருல கூடியகிறான். ஊழியக்காரன் சொல்றாரு, நான் போறேன், என் நேரம் வந்துச்சு, நான் பக்கத்துக்கு போறேன், கத்தரை எடுத்துக்க போறாரு. உனக்கு என்ன போனா அவன் சொன்னான், உன்னிடத்துல இந்த 2 வரங்கள் ஆவிக்குரிய வரங்களை எனக்கு கொடு. என்ன கேட்டான்? உலக காரியத்தை கேட்டானா ஆவிக்குரிய காரியத்தை கேட்டானா? பேசுங்க, என்ன கவனிங்க. ஆவின் வரங்களை கேட்டானா உலக காரியத்தை கேட்டானா? சாலமோன் என்ன கேட்டாரு? உலக பொருளை கேட்டாரா? உன்னுடைய ஜனங்களை நடத்த நாணத்துக்கு ஆவிக்குரிய காரியத்தை நான் சொல்றேன். தேவனுடைய நாணத்தையும் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய அபிஷேகத்தையும் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டா இந்த உலகத்தின் காரியங்களை தேடி வரும். நம்ம ஆளுங்களுக்கு தெரியல, சபைக்கு வர்றது பெருசா தெரியல, ஜெபிக்கிறது பெருசா தெரியல, வசனத்தை கேட்கறது பெருசா தெரியல, உபவாசிக்கிறது பெருசா தெரியல, முழங்கால் போடுறது பெருசா தெரியல, சுவிசேஷம் சொல்றது பெருசா தெரியல. உலகத்துல மனுஷனை நோக்கி ஓடி போய் நிக்கிறது பெருசா தெரியுது. ஓடி போய் பாரு, வெக்கம், அவமானம், துன்பம், துயரம், எதிர்ப்பு, போராட்டம், கசப்பு, வெறுப்பு, சண்டை, கலகம், பிரிவினை எல்லாம் உண்டாயிடும். அதெல்லாம் சொன்னாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா பழையவர்கள் எல்லாம் என்னை விட்டு ஒழிந்து போனது. உலக காரியத்தை பாருங்க, ஊழியக்காரன் ஆயிட்டேன், வேலையே உலக காரியத்தை தேடி போவேன். இன்னைய மட்டும் பைபிள வாசிக்கிறேன், வீடு தேடி வருது. எனக்கு ஒரு காக்காவா அமைச்சிருக்கிறேன். முந்தானத்து 2 ஜோடி வருது. நான் பார்த்துட்டு காலையில உட்காந்து சாயந்தரம் ஆயிடுச்சு, பசங்க வாங்கி கொடுக்க இந்த மாதிரி கரெக்டா வராது. 2 ஜோடி வருது. வந்தோடனே அந்த பிள்ளைங்களை ஆசிர்வதிச்சேன். கர்த்தர் பார்த்து தேவைகளை சந்திக்கிறாங்க. நான் உலகத்தை தேடி ஓடல, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேர்ந்தேன். அப்போது எல்லாம் எனக்கு கூட தேடி வருது. அல்லேலூயா. சாலமோன் உலக காரியத்தை, உலக ஞானத்தை, உலக பணத்தை, உலக பேரை, உலக புகழ, அதிகாரிகளாக அரசுவாதை தேடி போடல. தேவ சமூகத்துல உட்கார்ந்து தேவனுடைய ஞானத்தை ஆராய்ச்சி பார்த்தான். நீ கேளாத ஐஸ்வர்யத்தை, நீ கேளாத மகிமை நான் உனக்கு தரேன். இங்க பாருங்க, எலிசா சொல்றாரு, நான் பரலோகத்துல நான் எடுத்துக்கொள்ள போறேன். ஆவி ஒரு ஊழியக்காரன் ஓடியாக்குறான். உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஆவியின் வரங்களை 2 கூட வாசிப்பது வசனத்தை. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு 2 ராஜாக்கள் 2:9. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி நான் உனக்கு உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவேன். நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றார். அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி, ஆவியின் வரம் எத்தனை வருமா? இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டியப்பா, உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், நீ என்னை கண்டா உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றார். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரையும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காற்றிலே பரலோகத்தில் ஏறி போனான். அதை எலிசா
எலிசா கண்டு என் தகப்பனே என் தகப்பனே என் தகப்பனே என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருக்கிறவரே என்று புலம்பினான். அவன் அப்புறம் காணாமலும் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேல் கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இருபுறமாக பிரிந்தது. அல்லேலூயா. நான் உண்மையா சொல்றேன், நான் இருந்த பாஸ்டர் கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு நான் கேட்டேன். அவரு உண்மையா சொல்றது, மேல பைபிள் இருக்கிறது எனக்கு தெரியவே. இந்த உலகத்துல எல்லாம் நடக்கிற காரியம் அந்த பைபிள் இருக்குதுங்க. நான் என் பாஸ்டர் கிட்ட கேட்டேன், ஐயா நீங்க தீர்க்க தரிசனம் சொல்றீங்களே, அது எந்த நேரத்துல சொல்லணும், எப்ப சொல்லணும்னு நான் ஒரு வாட்டி கேட்டேன். பார்த்தேன், தீர்க்க தரிசனம் எப்படி சொல்லணும்னு கேட்கிறாங்க. நான் சொன்ன ஆவியில நிறைஞ்சு சொல்லணுமா, இல்ல வசனத்தை படிச்சுட்டு அந்த வசனத்தின் புரிவின் அறிவுல நம்ம பேசணுமா, இல்ல ஆவியில நம்ம நம்மள மறந்து பேசணுமா, தீர்க்க தரிசனம் எப்படி சொல்லணும்னு கேட்டேன். வரங்களை கேட்டேன். அல்லேலூயா. நான் இனியும் மட்டும் கர்த்தர் சமூகத்துல கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். தீர்க்க தரிசன வரங்களை நான் விரும்புகிறேன். சுகம் அளிக்கிற சக்தி எனக்கு வேணும், நாணத்தை போதிக்கிற ஆவி எனக்கு வேணும். ஆமா, இதெல்லாம் இருந்தாதான் ஒரு ஆவியை பகுத்தறிய தெரியணும். நீ வரும்போது உன்னுடைய உள்ளத்துல படுற வேதனை எனக்கு தெரியணும், நீ படுற துயரை எனக்கு தெரியணும், நீ எதுக்காக வந்திருக்க உன் தாகம் எனக்கு தெரியணும். அதுக்காக பிரசங்கத்தை நான் இங்க பேசணும், உன் தாகம் தீரணும். கர்த்தர் சொன்னார், தாகம் தன்னிடத்துல வர கடவுள். அல்லேலூயா. நீ வர்ற இந்த தாகம், இந்த தண்ணி தருவேன், ஜீவ தண்ணியை நான் தருவேன். நீ எதுக்கெல்லாம் நீ எங்கெல்லாம் வறண்ட நிலம் போல உன் மனசுல வேதனையோட பாடுகளோட வரையோ, இங்க வந்து நின்னா ஜீவ நதி இந்த இடத்துல உனக்கு பாயும். உன் காயங்கள் ஆறும், உன் துயரங்கள் நீங்கும், உன் பாடுகள் ஒழியும், உன் எல்லா சங்கமும் தவிப்புட விட்டு நீங்கும். அல்லேலூயா. ரெட்டிப்பான வரம். சால்வை எடுத்து எலியாவின் தேவனே, எலிசாவின் தேவனே அச்சாம் பாரு. தண்ணி கர்த்தர் அவங்க கூட இருந்தது அவன் கண்டுபிடிச்சான். அல்லேலூயா. நான் சொல்றேன், உலக காரியத்தை நாடி தேடி ஓடாதீங்க. கர்த்தர் சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சட்டைகள் அடைத்து உயரம் பறந்து புதிய பலனை நீங்கள் பெறுவீங்க. வேலையில வேலைக்காக போங்க, வேலையிலன்னா வேலையை தேடுங்க. வேலை தேடிட்டு வீட்டுல வந்து உடனே வீட்டுல போய் ஜாம் பண்ணுங்க. என் தேவனே, ஒன்றை இல்லாத இடத்துல ஒன்றை உருவாக்குகிறேன். கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கலாம், நான் காணாமல் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறீங்க, நான் போகிறேன், என் கோணலான வழிகள் சுவையாகட்டும் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போய்ப்பார். ஒன்று இல்லாத இடத்துல தேவனோட உருவாக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, யோபுன்னு ஒரு மனுஷன் தான். யோபுக்கு கர்த்தர் எல்லாத்தையும் கணக்கு வச்சுக்கிறாங்க. யோபு வாழ்க்கையில் ஏராளமான ஆசீர்வாதங்க, ஏராளமான ஆசீர்வாதம். அல்லேலூயா. யோபு பாருங்க, எல்லா ஆசீர்வாதம் அவனை விட்டு போச்சு. எல்லா ஆடு மாடு ஓட்டமை எல்லாமே போச்சு. அவங்க மனைவி சொல்றான், இணையா உன் ஆண்டவன் உன் ஆண்டவனை தூசி திட்டுறான். உன் ஆண்டவனை திட்டிட்டு நீ உயிரை விட்டு சாதா. ஆனா யோபு சொன்னான், பைத்தியதாச்சு, கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தாரு. கர்த்தர் கொடுக்கிறவங்க எடுக்க மாட்டாரு. நான் சொல்றேன், உங்க வீட்டுல தரித்திரமா, உங்க வீட்டுல சாபமா, உங்க வீட்டுல வியாதியா, ஒன்னே நினைக்கிறாங்க, நினைக்கிற கடவுளுக்கு அர்த்தம் எனக்கு கடவுள் கொடுக்கிறவங்க. நீங்க தயவு செய்து அப்படி ஒரு எண்ணம் தான் இனியோட அந்த எண்ணத்தை தூக்கி. அப்ப யாருங்க என் வீட்டுல இப்படியாங்க போராட்டம் எதுக்கு? உங்க வீட்டுல பிசாசம் வந்திருக்கான், உங்க வீட்டுல அசுத்தங்கள் வந்திருக்கு, உங்க வீட்டுல நாசங்கள் வந்திருக்கு, உங்க வீட்டுல துன்பங்கள் வந்திருக்கு, உங்க வீட்டுல பிரிவினைகள் வந்திருக்கு, உங்க வீட்டுல கலகம் வந்திருக்கு, உங்க வீட்டுல சண்டை வந்திருக்கு. இதுக்கு காரணம் ஏசப்பா இல்லை, பிசாசு. அல்லேலூயா. அவன் வந்தாலும் வீட்டை கண்டுபிடிச்சிடலாம். அவன் வந்துட்டான்னா பிசாசு பாருங்க. இப்ப இங்க ஒரு எலி சத்து பக்கத்துல இருந்துச்சுன்னா அந்த எலி சத்து நாத்த நம்மளுக்கு தெரியல, ரோட்ல இருக்குது, வீட்டுல அடிக்கிறது கப்பு, கீழே ரேட்டு கீழேங்கிறது வீட்டு மேல அடிக்கிறது. அப்ப பிசாசு ஒரு வீட்டுல வந்தானா
அந்த வீட்டுல அடையாளத்தை நீங்க கண்டுபிடிக்க தெரியும். யார் வந்து இந்த வீட்டுல உடனே நீங்க என்ன பண்ணணுமா? விழுத்து இருக்கணும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. வந்தவன் பிசாசா, வந்தவன் ஆண்டவரா? நிறைய பேர் நினைச்சுட்டாங்க யாரு ஆண்டவருக்கு தருமா? இன்னும் தெரியல. இந்த ஆண்டவர்கிட்ட நாங்க போனோம், இந்த ஆண்டவரை தான் ஏத்துக்கணும், நானும் சொன்னோம், சர்ச்சைக்கு போனோம். இன்னும் தெரியல வீட்டுல தேவை அந்த பிரச்சனைகளை ஒண்ணு மேல ஒண்ணு பிரச்சனை மேல பிரச்சனைமா சொல்றேன். என் கர்த்தர் வீட்டுக்குள்ள இருந்தா உலகம் தர முடியாது, சமாதானம் வீட்டுக்குள்ள இருக்கும். என் கர்த்தர் வீட்டுக்குள்ள இருந்தா சொன்னாரு, நித்திய மனமகிழ்ச்சி ஒரு தலை மேல தங்கி இருக்கும். அல்லேலூயா. நித்திய மனமகிழ்ச்சிக்குதா கர்த்தருக்கிறாரு. வீட்டுல சமாதானம் நிறைவாகுதா கர்த்தருக்கிறாரு. உன் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்களா? கர்த்தருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப பாருங்க, யோபு பாத்தீங்கன்னா அந்த மனுஷனுக்கு ஆடு மாடு எல்லாம் போச்சு. கர்த்தர் ரெட்டி பார்க்கணும். சொல்லுங்க, கர்த்தர் ரெட்டி பார்க்கணும். நான் சொல்றேன், இன்னைக்கு எது போச்சு நீங்க அழுவியோ திருப்பி ரெட்டி பார்த்தாரு. நீ சமாதானத்தை எழுந்து வந்தீங்கன்னா நான் சொல்றேன், என் தேவன் சமாதானத்தை உனக்கு தருவார். என்ன பாருங்க, கர்த்தர் சொன்னாரு, உலகம் தருகிற சமாதானம் இல்லை, என்னுடைய சமாதானத்தை நான் இந்த பூமியில உங்களுக்கு வைத்து போறேன். இன்னைக்கு நீ சமாதானம் இல்லாத சுத்தி திரியா? சமாதானத்துக்காக ஏங்குறியா? என் வீட்டுல நிம்மதி இல்லையே, என் வீட்டுல அன்பு இல்லையே, ஆதில இருந்த அன்பு என் வீட்டுல குறைஞ்சு போச்சு, என் வீட்டுல நிம்மதி போச்சு, என் வீட்டுல சமாதானம் போச்சு, என் வீட்டுல சந்தோஷம் போச்சு, என் வீட்டுல வேலை போச்சு, வருமானம் போச்சுன்றியா? என் தேவன் மறுபடியும் உனக்கு ரெட்டிப்பா தரப்போகிறார். நீ எழுதுத ரெட்டிப்பா தருவார். அல்லேலூயா. யோபு 1:3 எடுங்க. நல்ல கவனிங்க, வசனத்துக்குள்ள நீங்க இருக்கணும், வெளியே போயிடக்கூடாது. வசனத்தை நல்ல கவனிங்க. யோபு 1:3 வாசிங்க. 1:3 வாசிப்பா. அவனுக்கு 7000 ஆடுகளும். இந்த வசனத்தை அப்படியே வச்சுங்க, நல்ல கவனிங்க, நல்ல கண்ணை தொச்சிட்டு கவனிங்க வசனத்தை. இந்த வசனத்தை வைங்க, மறுபடியும் இன்னொரு வசனம் எடுப்பா, அதையும் வச்சுங்க. அவனுக்கு 7000 ஆடுகளும். எத்தனை ஆயிரம்? 7000 ஆடுகளும், 3000 ஒட்டகங்களும், 3000 ஒட்டகங்களும், 500 எருமாடுகளும், 500 எருமாடுகளும், 500 கழுதைகளுமாகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். திரளான வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அதனாலே அந்த மனுஷன் இரக்கத்தில் புத்திரரில் எல்லோரிலும் பெரியவனாய் இருந்தான். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஞாபகம் வச்சுங்க, எவ்வளவு ஆடு இருந்தது? 7000. அப்புறம் 3000 ஒட்டகங்கள். நல்லா பாத்துங்க, இதெல்லாம அவனை விட்டு போச்சு, எல்லாமே செத்து போச்சுங்க. யோபு கிட்ட இருந்து எல்லாமே அழிஞ்சு போச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சுங்க. இப்போ 7000 வச்சிருந்தவருக்கு ரெட்டிப்பான பிரசங்கம். இன்னைக்கு என்ன பிரசங்கம்? இப்ப பாருங்க, இதை யாரும் அப்படியே கையில வச்சுங்க, 1:3 அப்படியே வச்சுங்க. அதே யோபுல 42:12 எடுங்க. அதே வசனத்துல 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுங்க. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும், கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். சொல்றேன், இப்ப இருக்கிற சூழ்நிலை உங்க வாழ்க்கை முடிவல்ல. முன்னிருந்த நிலைமையை பார்க்கணும், பின் நிலைமை உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, முன் நிலைமை இருந்து பார்க்கலாம், பின்னிலைமையை ஆசீர்வதித்தார், பின்னிலைமையை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இப்ப வாசிப்போம். 14,000 ஆடுகளும். இருங்க, ஃபர்ஸ்ட் அதுல எவ்வளவு இருந்துச்சு ஆடு? 7000. 7000 எவ்வளவு ஆச்சு? 14 ஆயிடுச்சு. ஒண்ணு கூட புரியல. 7000க்கு 7000 அடி. அல்லேலூயா. அதுதாங்க ரெட்டிப்பான நன்மை. 7000 பாருங்க, 7000 இருந்த ஆடு 7000 குட்டி போட்டுச்சுன்னா பரவாயில்ல. 7000 இருந்து ஜீரோவாயிட்டான், எல்லாரும் செத்து போச்சுங்க. என்ன பாருங்க, இப்ப நான் ஒரு 10,000 ரூபாய் இருக்குது, 1000 ரூபாய் இருக்குது, 1000 ரூபாய் வச்சு 2000 ரூபாய் சம்பாதிக்கலாம். 1 ரூபாய் கூட இல்ல, 2000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? 7000 இருந்த ஆடு எல்லாம் செத்து போச்சு, ஜீரோல வந்துட்டான். ஆனா இப்ப என்ன, 7000 14,000 ஆகிட்டாரு. அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். இப்ப வாசியா, 14,000 ஆடுகளும், 6,000 ஒட்டகங்களும். எத்தனை? இங்க எவ்வளவு ஒட்டகம் இருந்துச்சு? இங்க எவ்வளவு ஒட்டகம் இருந்துச்சு?
ஐயோ விட்டீங்களே. 3000 ஒட்டகம். இதுல 3000 ஒட்டகம் இருந்துச்சு. இதுல எவ்வளவு இருக்குது? 6000. எவ்வளவு? 6000. எப்ப ரெட்டிப்பாச்சா ஒண்ணாச்சா? ரெட்டிப்பாச்சா. அப்புறம் 1000 ஏர்களும். இங்க எவ்வளவு இருந்தது? 500. இங்க எவ்வளவு? 1000. இப்ப ரெட்டிப்பான நன்மை கொடுத்தாரா இல்லையா? வாசி. 1000 கழுதைகளும். இங்க எவ்வளவு இருந்தது? 500க்கு 1000. அவனுக்கு உண்டாயின. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், முன்னாலுமே இப்ப இருக்கிற நிலைமை, உங்க குடும்ப சூழ்நிலை என்னமா, இப்ப இருக்கிற நிலைமை, வாழ்க்கை என்ன? நான் சொல்றேன், சீக்கிரத்துல நீங்க லேசாம ரெட்டிப்பான நம்ம வீட்டுக்கு வருவாரு. இந்த மாசமா வரும்போது நீ எழுந்து உன்னை விட்டு போனதுல உன்னை தேடி வரும்போது, நீ 1 லட்சம் கடன் வாங்கியிருந்தா 2 லட்சம் வீட்டுக்கு வரும்போது, 1 லட்சம் நீ கடன் வாங்கினியா, 2 லட்சம், 1 லட்சத்தை கொடுத்து 1 லட்சம் வீட்டுல இருக்கிற அளவுக்கு தர போறாரு. அல்லேலூயா. வெச்சிருந்த 1 வீடு போச்சா, 2 வீடு உனக்கு தருவார். விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறியா? எனக்கு 2 நிலத்தை வாங்க தேவன் கிருபை தந்தார். அல்லேலூயா. ரெட்டிப்பா தேவன் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு எதை எழுந்துட்டு நீங்க வந்துக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஒன்னை எழுந்தீங்களா, அதுக்கு ரெட்டிப்பா தரப்போறேன். அல்லேலூயா. நீ எழுந்தது எல்லாத்தையும் தேவனை கூட கொடுப்பார். அல்லேலூயா. கெட்டு போனதை ரட்சிக்க வந்த தேவனை சொல்லுங்க. கெட்டு போன வாழ்க்கைய, கெட்டு இருந்த நான், புத்தி இருக்காது, திறமை இருக்காது, நாணம் இருக்காது, அறிவு இருக்காது, உசா இருக்காது, பேச தெரியாது, பழக தெரியாது, போக தெரியாது, வர தெரியாது, இவ்வளவு பேதையா இருந்த நான் இன்னைக்கு கட்ட சகலத்தில் என் ஆசை, ஞானத்துல, விவேகத்துல, அன்புல, அறிவுல, இச்சை அடக்கத்துல, பரிசுத்தத்துல, நீதியில, தேவனுக்கு பயப்படுகிற பயத்துல என்ன வழி நடத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. புனர்வாசனத்தை வாசிப்போமா? எல்லாம் ரெட்டிப்பா வந்திருக்குதா? எல்லாம் ரெட்டிப்பா பார்த்துருக்கீங்களா? எலிசாக்கு ரெட்டிப்பா. அப்புறம் வேற என்ன சொன்னேன்? யோபுக்கு, சாலமோனுக்கு, எல்லாம் பாருங்க ரெட்டிப்பா. அதுலயே காட்டுறாங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் எடுத்துங்களேன். ஆதியாகமம் 26:13 முதல் பைபிள் திறந்தனே முதல் பேப்பர்ல இருக்க பாருங்க. ஆதியாகமம்